இந்த கண்ணு முழிச்சிருக்கு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் விளாக். இந்த குட்டி பேபிஸோட ஜெர்னியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அம்மா கேட் வந்து எப்படி பேபியை பார்த்துக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவன் தாங்க நம்ம வீட்டு சேட்டு பையன் பிசிமா. வீட்டில் இருந்து போர் அடிச்சிருக்கும் போல், அதனால் ஒரு பெண் பூனையை கூட்டிகிட்டு வந்திருக்கான். விளையாட கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதுவும் பின்னாடியே வந்துருச்சு. பா 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 இந்த பா இந்த பிசி குட்டி டெய்லி இப்படி தாங்க கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்த உடனே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் எங்கேயாச்சும் போயிடுவான். ஒன்று பக்கத்தில் இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிடுவான். நானும் டெய்லி ஃபீட்ஸ் வைப்பேன். தயிர் சாதம் இல்லைன்னா பால் சாதம் கொஞ்சம் வைப்பேன், அது சாப்பிடும். திடீர்னு அந்த பூனைக்குட்டி நம்ம பிசிமாக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். எதுக்கு சண்டை போடுதோ எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அவன் சண்டை போட்ட உடனே கோச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து உட்காருவான். நீங்கிட்ட பாருங்கள் எப்படி கோச்சிட்டு வந்து உட்காந்துக்குவான். அவன் அந்த பூனைக்குட்டியெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்குவான். யாரோ இது பண்ணுது, நான் கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிறேன், வா என் கூட வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிட்ருக்கான். ஆனால் அது சண்டை போட்டுட்ருக்கு. ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்காக சண்டை போட்டுட்ருக்குதோ இல்லை நீ இங்கே இருக்கேன்னு சண்டை போட்டுட்ருக்குதோ தெரியல. பாருங்கள், அந்த பூனைக்குட்டி மறுபடியும் வரும் பிசிமாக்கிட்ட வந்து எப்படி பாசமாக தொடும். அவனுக்கு கோவம் வந்துடும். அதுவும் நீங்களே பாருங்கள், கோவம் வந்துச்சுன்னா ஓடிடுவான் மேலே. இந்த பூனைக்குட்டி மாதமாக இருக்கும் போல். ஆனால் நம்ம பிசிக்குட்டி இதில் பிசிக்குட்டிக்கு கேஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இது வேறு பூனை தட்டுக்குது. பரிதாபப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல் அவன். சரி நானும் போனால் போட்டோம், இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. ஆனால் கீழெல்லாம் இறங்குறதுல ஸ்கூபி இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழித்து கார் கட்டிலே குட்டி போட்டுருச்சு. பாருங்கள், கார் கடையில் குட்டி போட்டுருச்சு. அப்புறமா நான் 2 நாள் கழித்து ஒரு அட்டை பாக்ஸ் இங்கே பக்கத்தில் வச்சேன். அடியில் ஒரு துணி போட்டு அது கவிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருச்சு. கார் கடையில் வீடியோ எடுக்க முடியல, ஸ்கூபி வேறு இருந்ததுனால. கொஞ்சம் மழையும் வந்துட்டு இருந்துச்சு, அதனால் நான் எடுக்க முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். என் பொண்ணுங்களை கூப்பிட்டு பார்க்க சொன்னேன், பார்த்தாங்க. வீடியோ சரியாக ஷூட் பண்ண முடியல, ஸ்கூபி வேறு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. சின்ன சின்ன குட்டிங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கலராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டது பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூனை குட்டி போட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டு நாளாக எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாக பால் குடிச்சிச்சு. அப்புறமா மீன் வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு உப்பு இல்லாமல் என் பாப்பா கொடுத்துட்ருந்தா. நல்லா சாப்பிட்டுருந்துச்சு. மீனை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. சிக்கன் வைக்க சொன்னாங்க. சிக்கன் கடையில் இப்படி குட்டி போட்டிருக்கு, சிக்கன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேக வச்சு போட்டு அதை சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. ஏன்னா அது ஸ்ட்ரீட் பூனை, அதனால் அது எலி தவிர வேறு எதுவும் சாப்பிடல போல். ஆனால் நாங்கள் டெய்லியும் மீன் வேக வச்சு கொஞ்சம் ஒரு மாதம் வரைக்கும் மீன் வேக வச்சு போட்டுட்டு தான் இருந்தோம். பாப்பா தான் கொடுத்துட்ருந்தா. நல்லா சாப்பிட்ருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சி போல், நல்லா சாப்பிட்ருந்துச்சு.
கண்ணு முழிச்சிருக்கு பாரு. தொடு கொஞ்ச நாள் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அது அங்கங்கே மாற்றிட்டே இருந்துச்சு. 3-4 டைமு மாற்றிருச்சு, எடுக்கவே முடியல. ஆனால் அது அம்மா வந்து பால் குடிச்சிட்டு தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் குட்டிங்களை பார்க்கவே முடியல. எங்கள் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்துச்சு. அவங்க யாரும் மேலே வரலையாட்டுக்குது. அதனால நாங்கள் சேஃப்டின்னு நினச்சி அங்கே கொண்டு போய் வச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா அதுவாக கொண்டு வந்து கவிட்டு வந்து கீழே போட்டுருச்சு. நான் பாப்பா சாப்பாடு கொடுத்துட்ருக்கிறதுனால என்னவோ கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு. என்னால் எடுத்துகிட்டு போக முடியல, நீங்களே கொடுங்கன்னு. வீடியோஸ் எல்லாமே என்னோடய சிஸ்டமில் இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ தான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து 2023 தான் இந்த பூனை குட்டி போட்டுச்சு. அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் ரெடி ஆச்சு. அது எடுத்து சிஸ்டமெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ இருந்தது. பார்த்த உடனே ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. 2023 எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு இந்த பூனைங்க. இது அம்மாவும் குட்டிங்களும் இன்னும் என்னால் மறக்க முடியல, ஞாபகமாகவே இருக்குது. நாங்கள் கொஞ்சமாக சாப்பாடு தான் கொடுத்தோம். ஆனால் அவங்க எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் கேட் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்பாது. ஆனால் என்னன்னு தெரியல, பாசமாக பேசினேன், ஃபுட்டு கொடுத்தேன், டெய்லி வந்து பழகி இங்கே தங்கிருச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணி ஏமாந்து போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாகுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதே அதுங்களோட அன்பு பெறுது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. படு படு படு. Mm-hmm.